இந்த சனி, ஞாயிறு 2 நாள் லீவு எப்படி போகுது அப்படின்னே வந்து தெரியல. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து வந்துருது. ஆனா ஒண்ணு இந்த பிள்ளைங்க வீட்ல இருக்கிற அன்னைக்கு எந்த வேலையுமே வந்து பார்க்க முடியாது. அவங்கள வந்து பார்க்குறதே பெரிய வேலையா இருக்கும். அன்னைக்கு காலையில வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, துணிலாம் மடிச்சுட்டு வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. உடைச்சு ஊத்தி முட்டை குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ட்டா இருக்கும். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் முட்டை மசாலா சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளிய மிக்ஸி ஜார்ல அரைச்சு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 சில் தேங்காய், 4, 5 முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸியில அரைச்சுட்டு அது கூடவே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் முட்டைய வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையுடைய மஞ்சக்கருவு மேலாக லைட்டா மிளகுத்தூள் வந்து தூவி விட்டோம்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இந்த முட்டையுமே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கும். மேலாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து உண்மையாவே சொல்றேங்க சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.